ஹலோ ப்ரோஸ், நான் உங்கள் மனோஜ் ப்ரோ. நம்ம ஊரில் பிஏ இங்கிலீஷ், பிகாம், அப்புறம் பிஏ எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி ஆர்ட்ஸ் டிகிரி நிறையா இருக்குது. அண்ட் அதை படிக்கிறவங்களோட யூஷுவல் மைண்ட் செட் என்னவா இருக்குன்னா, நம்ம படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகலாம், அப்படி இல்லைனா ஒரு பேங்கிங் ஜாப்க்கு போகலாம், அப்படி இல்லைனா டீச்சர் ஆகலாம், இப்படிங்கிறதான் யூஷுவல் மைண்ட் செட்டாக இருக்குது. அது இல்லாமல் சில பேருக்கு நம்ம வந்து ஒரு ஐடியூவில் போகணுங்கிற ஆசை இருக்குது. அண்ட் அது சம்மந்தமாக அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட போய் நம்ம கேட்கும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா, அதுக்கெலாம் இன்ஜினியரிங் டிகிரி இருக்கணும்ப்பா, இல்லை அதுக்கெலாம் நிறைய மேக்ஸ் படிச்சிருக்கணும்ப்பா, அவ்வளோலாம் தெரிஞ்சாதான் ஐடியூவில் போக முடியும், அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஃபீல்டு, அப்படி தான் வந்து எல்லாரும் நம்ம சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப்ஸோட வேகன்சிஸ் வந்து கம்மியாகிட்டே வருது. அண்ட் அது அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ், அப்புறம் பேங்கிங் ஜாப்ஸ், இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஜாப்ஸை கம்பேர் பண்ணும்போது ஐடி எந்த விதத்தில் பெட்டர்? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட சிட்டியில் இருக்கிற டிராஃபிக் சிக்னல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் நின்றுக்கிட்டு டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லா இடத்துலையும் ஒரு டிராஃபிக் சிக்னல்ஸ் இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணுது. அப்போ டிராஃபிக் காப்ஸோட ரெக்குயர்மெண்ட் கம்மியாகுது. அதே மாதிரி அக்கௌண்டன்ஸை பார்த்துக்கிட்டிங்கனாலும், அக்கௌண்டன்ட்டுங்கிறதும் ஒரு ட்ரெடிஷ்னல் ஜாப், ரொம்ப வருஷமா இருக்கு. ஓகேவா? ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அக்கௌண்டன்ஸ் எல்லாருமே வந்து மேனுவலா புக்ல அவங்களோட லெஜர்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால நிறைய பேர் தேவை அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு, அதை வந்து கரெக்டா இருக்கான்னு பார்க்கறதுக்கு. ஆனா இப்போ அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. அதனால ஒரு அக்கௌண்டன்ட்டே 10-20 அக்கௌண்டன்ட் பார்க்குற வேலையை ரொம்ப எஃபிஷியண்டாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஐடி எல்லா ஃபீல்ட்லையும் வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால மற்ற எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே வந்து அதோட ரெக்குயர்மெண்ட்ஸ் கம்மியாயிட்டு இருக்கு. உங்களை சுற்றி பாருங்க, எந்த ஃபீல்டில் தான் ஐடி இல்லை. உங்களுக்கு கேப் வேணும்னா ஊபரில் வந்து புக் பண்ணுறீங்க, அதே மாதிரி உங்களுக்கு ஃபுட் வேணும்னா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறீங்க, அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ் வேணும்னா நீங்கள் மிந்த்ராவில் ஆர்டர் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே வந்து ஐடி இருக்கு. இதனால தான் ஐடி ஜாப்ஸ் நிறைய ஆகிட்டே இருக்கு. இப்போ ஃபியூச்சரில் பார்த்துக்கிட்டிங்கனாலும் நமக்கு வந்து செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் வந்துருச்சு, அதனால டிரைவர்ஸ்க்கு வந்து வேலை இல்லாமல் போகலாம். அதே மாதிரி ட்ரோன் டெலிவரிஸ் வந்துருச்சுன்னா டெலிவரி பர்சன்ஸ்க்கும் வந்து வேலை இல்லாமல் போகலாம். ஐடி ஃபீல்டு வந்து எல்லா ஃபீல்டையும் வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணுது, எஃபிஷியன்ட் ஆகுது. அதனால மற்ற ஃபீல்ட்ஸில் இருக்க ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் கம்மியாயிட்டு வருது. ஸோ அதனால ஐடி வந்து ஒரு நல்ல கரியர் சாய்ஸ். மைக்ரோசாஃப்டோட ஓனர் பில் கேட்ஸ் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ஸை ஐடி ஃபீல்ட்ஸோட கம்பேர் பண்ணி. இப்போ ஐடி ஃபீல்டு வளர்ந்த அதே அளவுக்கு ஆட்டோமொபைல் ஃபீல்ட்ஸும் வளர்ந்துருந்துச்சுன்னா நம்மளால 2000 ரூபாய்க்கு ஒரு கார் வாங்க முடியும். அண்ட் அந்த காரோட மைலேஜ் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 400 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். இப்போ புரியுதா உங்களுக்கு மற்ற ஃபீல்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஐடி ஃபீல்டு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு? என்னது ஐடியா? இந்த கம்ப்யூட்டர் திறந்து வச்சுக்கிட்டு பொழுதன்னைக்கு டப்ப 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 டப்பன்னு ஏசி ரூமில் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்களே, அதை தான் சொல்கிறீங்களா? அது ரொம்ப போரிங் இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனால் என்னோட 10 வருஷம் கரியரில் நான் சிஏஎஸ், டாக்டர்ஸ், அவங்கெல்லாம் கூட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் உள்ள வந்து பார்த்துருக்கேன். அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னங்க சொல்கிறீங்க, சிஏங்கிறீங்க, டாக்டருங்கிறீங்க, நீங்கள் எப்படி இங்கே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஜாப் இல்லை அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அதுக்கு அவங்க சொல்கிறது மெயினாக ஒரு ரீசன் தான். அவங்களோட ஜாப் அவங்களுக்கு நல்லா பே பண்ணாலும் அவங்களோட ஜாப் ரொம்ப மோனோட்டனஸாக போரிங்காக இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க கம்பேர்ட் டு ஐடி. ஐடியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக விஷயங்களை கிரியேட் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ புரியுது அவங்களுக்கு ஐடி போரிங் இல்லைன்னு. நம்ம ப்ரோ கேம்பில் கூட ஃபிசியோதெரப்பி படித்தவங்க, +2 படித்தவங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்காங்க. ஸோ ஐடியில் என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி, ஈஸியாக என்ட்ரி ஆகிடலாம். இப்போ ஐடி ஜாப் எப்படி வாங்குறது? அதுக்கு முதல்ல ஒரு லேப்டாப்பும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் தேவை. அதே இல்லாமல் கொஞ்சோண்டு பேசிக் மேத்ஸ் தேவை. எவ்வளோ பேசிக் மேத்ஸ்னா அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதே இல்லாமல் இங்கிலீஷ் ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரியணும். ஐடி கம்பெனிஸ்ல வந்து பேசிக்காக சாஃப்ட்வேர் பில்ட் பண்றோம். அந்த சாஃப்ட்வேர் பில்ட் பண்ண கொஞ்சமா பேசிக் கோடிங் நாலேஜ் தேவை. அந்த பேசிக் கோடிங் ஆல்ரெடி நிறைய யூடியூப்ல இருக்கு. அதே இல்லாம நம்மளோட யூடியூப் சேனல்லேயே 100K கோடிங் சேலஞ்சுன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதை பார்த்தே நம்மளால பேசிக் கோடிங் நல்லா கத்துக்க முடியும். இந்த 100K கோடிங் சேலஞ்சில் ஆல்ரெடி நிறைய பேர் பேசிக் கோடிங் கத்துருக்காங்க. இதை நீங்க கத்துக்கும் போது உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்க் ஒரு சைன் அப் லிங்க். அதுல நீங்க சைன் அப் பண்ணும்போது உங்களை ஒரு டெலிகிராம் குரூப்ல ஆட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அந்த டெலிகிராம் குரூப்ல கேட்கலாம். எங்களோட டெக் டீம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். அந்த பேசிக் கோடிங் மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஐடில நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மொபைல் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்துலயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எதுல வேணா நம்மளோட ஸ்பெஷலைசேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ChatGPT, டாலி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹியூமன்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி சில டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி மெஷின்ஸை ஹியூமன்ஸ் மாதிரி திங்க் பண்ண வைக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா ஃபீல்ட்ஸ்க்குமே வந்து நிறைய டெவலப்பர்ஸ் தேவைப்படுது. ஸோ அதனால இதோட வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. உங்களுக்கு ஐடியூல என்டர் ஆகிறதுக்கு எந்த டிகிரியும் தேவையில்லை. இது வரைக்கும் ப்ரோ கேம்ப்ல 1321 பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் வித் ஆவரேஜ் salary ஆஃப் 5 lakh per annum. அதுல 70% நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க, அதுலேயும் 40% வெறும் +2 படிச்சவங்க. ப்ரோக்ராமிங் ஜாப் வாங்குறதுக்கு வெறும் ப்ரோக்ராமிங் ஸ்கில் மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு எந்த ஸ்பெசிஃபிக் டிகிரிஸும் தேவையில்லை, நிறைய மேக்ஸ் தேவையில்லை, ப்ரோக்ராமிங் ஸ்கில் மட்டும் இருந்தால் போதும். ப்ரோக்ராமிங்கிறது டிரைவிங் மாதிரி ஒரு ஸ்கில். அதை ட்ரை பண்ணால்
யாருக்கா இருந்தாலும் வரும். நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி படிக்கிறவங்களா இருந்தாலும் படிச்சவங்களா இருந்தாலும் சீக்கிரம் போய் 100K கோடிங் சேலஞ்சை ட்ரை பண்ணுங்க. உங்க பேசிக் கோடிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க.